பார்க்கும் கனவு நல்ல கனவாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? உங்களை அச்சுறுத்தக்கூடிய கனவு அல்லது நம்மளை பயப்படுத்துகிற மாதிரி கனவு, ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்தும் மாதிரி கனவு அல்லது ஏதாவது ஒரு இழப்பு ஏற்படுவது மாதிரி உண்டான கனவு, இந்த கனவுல என்ன செய்யணும்? மார்க்கம் எப்படி வழிகாட்டுது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கனவு பார்த்தல் இது யாரை விட்டும் விதிவிலக்கானதல்ல. உறங்கினாலே கனவு வருதல் என்பது யதார்த்தம். கனவு என்பது என்ன? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபித்துவத்தின் 46 பங்கில் ஒரு பங்கு தான் கனவு என்பது. எத்தனையோ நபிமார்களுக்கு அல்லாஹ் கனவின் மூலமாகத்தான் வஹியை கொடுத்திருக்கிறான் இல்லையா? ஒவ்வொரு வருடமும் நாம் உதுஹியா என்கின்ற மகத்தான ஒரு அமலை செய்கிறோம் ஹஜ்ஜி பெருநாள் அன்று. அந்த உதுஹியா என்ற அமலினுடைய துவக்கம் எது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் பார்த்த கனவு, தன் மகனை அறுப்பதை போன்று பார்த்த கனவு. அந்த கனவை தான் செயல்படுத்தினாங்க. ருயத்துல் அம்பியாய ஹக்குன், நபிமார்கள் பார்க்கிற கனவெல்லாம் அது சத்தியம், அது வஹிதான் என்று ஒரு தலைப்பிட்டே ஹஸரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய நூலில் பேசுகிறாங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். பார்க்கும் கனவு நல்ல கனவாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? உங்களை அச்சுறுத்தக்கூடிய கனவு அல்லது நம்மளை பயப்படுத்துகிற மாதிரி கனவு, ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்தும் மாதிரி கனவு அல்லது ஏதாவது ஒரு இழப்பு ஏற்படுவது மாதிரி உண்டான கனவு, இந்த கனவுல என்ன செய்யணும்? மார்க்கம் எப்படி வழிகாட்டுது நமக்கு? நல்ல கனவு பார்க்கிறீர்கள், என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி கனவு இருக்குது அப்படின்னா, முதலில் அது ஒரு சுப செய்தி உங்களுக்கு சொல்ல வருகிறது என்பதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கடுத்து அந்த கனவை யாரிடத்தில் சொல்ல வேண்டும் என்றால், உங்கள் நலவின் மீது யார் பிரியப்படுவாங்களோ, நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி யார் நினைப்பாங்களோ அவங்கள்ட்ட சொல்லுங்கள். உங்கள் கணவர்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் மனைவிட்ட சொல்லுங்கள், உங்கள் அம்மாட்ட சொல்லுங்கள், உங்கள் அப்பாட்ட சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்கள். உங்களின் மீது அக்கறை உள்ள, உங்கள் நலவின் மீது அக்கறை உள்ள மக்களிடத்திலே நீங்கள் பார்க்கும் நல்ல கனவை ஷேர் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. யா அல்லாஹ், இந்த கனவினுடைய நன்மையை எனக்கு தா என்று அல்லாஹ்விடத்தில் துவாவும் செய்யலாம். சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. நாம் பார்க்கும் கனவு பயமுறுத்துகிற மாதிரி கனவாக இருந்தால், நம்மை அச்சுறுத்துவது மாதிரி உண்டான கனவாக இருந்தால், ஏதோ ஒரு விதமான திடுக்கத்தை தரக்கூடிய, பதட்டத்தை தரக்கூடிய கனவாக இருந்தால் என்ன செய்வது? அதற்கும் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார்கள். உங்களை அப்படியான கனவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், முதலில் எழுந்து அமர்ந்து விட்டு முதல்ல இந்த கனவினுடைய தீங்கிலிருந்து இறைவா என்னை காப்பாற்றி விடு என்று துவா செய்ய வேண்டும். முதல் விஷயம், இந்த கனவினுடைய தீங்கிலிருந்து ரப்பே என்னை காப்பாற்றி விடு என்று துவா செய்ய வேண்டும். அதற்கு அடுத்து ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுடைய இடதுபுறம் எதுவோ, நீங்கள் படுத்திருந்த பக்கத்தின் இடதுபுறம் எதுவோ அந்த இடதுபுறமாக திரும்பி 3 முறை லைட்டா, லேசா தூ 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 என்று நீங்கள் 3 முறை துப்பிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்புத்துங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள். அதற்கடுத்து முக்கியமாக சொன்னாங்க, இந்த கனவை யார்ட்டையும் சொல்லாதீங்க. நீங்கள் பார்த்தது உங்களை பயமுறுத்தக்கூடிய, அச்சுறுத்தக்கூடிய, பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய கனவாக இருந்தால் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. நல்ல கனவாக இருந்தால் கூட உங்கள் மீது நம்பிக்கை உள்ள, பிரியம் வைத்திருக்கக்கூடிய நபரிடத்தில் சொல்லலாம், ஷேர் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பார்க்கும் கனவு உங்களை அச்சுறுத்தும் கனவாக, உங்களை பயன்படுத்துகிற மாதிரி கனவாக இருந்தால் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அப்படியே அதை மறைச்சிடணும். அல்லாஹ்ட்ட என்ன துவா செய்யணும்? யா அல்லாஹ், இந்த கனவிலிருந்து எனக்கோ, என்னுடைய வாழ்வுக்கோ, என்னுடைய ஆகிரத்துக்கோ ஏதாவது கேடு இருக்குமேயானால் அதிலிருந்து இந்த கனவின் தீங்கிலிருந்து என்னை பாதுகாத்து விடு அப்படின்னு துவா செய்யணும். ஹதீஸில் வந்திருக்கிறது அடுத்து ஒரு செய்தி, நீங்கள் எப்படி படுத்திருந்தீங்களோ அந்த படுக்கையினுடைய அமைப்பை அப்படி மாற்றுங்க, உல்ட்டாவாக மாற்றுங்க. உதாரணமாக வச்சுங்களேன், நீங்கள் வலது பக்கம் ஒருக்கணித்து படுத்து சாய்ந்து படுத்தவர்களாக இருப்பின், அந்த நிலையில் உங்களுக்கு ஒரு கனவு ஏற்பட்டு, ஒரு பயமுறுத்தக்கூடிய, அச்சுறுத்தக்கூடிய கனவு வந்து, அதிலிருந்து நீங்கள் திடுக்கு எந்திரிச்சின்னா, இந்த காரியத்தை எல்லாம் செஞ்சுட்டு எப்படி படுத்திருந்தீங்களோ அந்த படுக்கையினுடைய அமைப்பை அப்படியே மாற்றுங்க. இடது பக்கமாக மாறி படுங்க. நிமிர்ந்து படுத்திருந்தீங்கன்னா ஒரு கணிச்சு படுத்துங்க. இடது பக்கமாக படுத்தவங்களா இருந்தீங்கன்னா வலது பக்கமாக மாறிக்குங்க. இப்படி கொஞ்சம் அந்த படுக்கையினுடைய அமைப்பை சேஞ்ச் பண்ணுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மற்றபடி அந்த கனவின் மூலமாக நமக்கு ஏதாவது நடந்துருமோ, மனசு குறுகுறுன்னு இருக்குது, இவர்கிட்ட சொல்லிடலாமா, அவர்கிட்ட சொல்லிடலாமா, ஏதாவது ரிலாக்ஸ் கிடைக்குமா, யாராவது இதற்கான சொல்யூஷன் சொல்லுவாங்களா, தீர்வு சொல்லுவாங்களான்னு சொல்லி அவர்களிடத்தில் இவர்களிடத்தில் சொல்வதற்கு நீங்கள் முனையாதீர்கள். காரணம், நீங்கள் யாரிடத்திலாவது அந்த செய்தியை சொல்ல போய் அவர் ஐயோ அப்படியா கனவு பார்த்த, போச்சே, இப்படி நடந்து போயிருமே, அப்படி ஆக்கிருமே, இப்படி ஆக்கிருமே என்று அவர் சொன்னால் அது வாய்ப்பு இருக்கிறது அந்த மாதிரியே நடப்பதற்கு. எனவே அதை யாரிடத்திலும் சொல்லாதீர்கள் என்று
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைத்து விடுங்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். இதுவெல்லாம் ஹதீஸ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரக்கூடிய அழகான வழிமுறை. ஆக மொத்தத்தில் நீங்கள் நல்ல கனவு பார்த்தாலும் அதற்கு நாயகம் வழிகாட்டுகிறார்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. உங்களை பயமுறுத்தக்கூடிய, அச்சுறுத்தக்கூடிய, பதட்டத்தை தரக்கூடிய, ஒரு விதமான பரிதவிப்பை தரக்கூடிய கனவு பார்த்தாலும் அந்த இடத்திலும் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக நமக்கு வழிகாட்டுகிறார்கள். இனிமேல் இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் கண்டால் நான் சொன்னதின் பிரகாரம் நாயகத்தின் இந்த வழியை பின்பற்றுங்கள். வல்ல இறைவன் அல்லாஹ் நல்லதையே நமக்கு நாடுவான், நல்ல விஷயத்தையே நாமும் நாடுவோம் பிறருக்கு. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.